மருத்துவ பொது நுழைவுத் தேர்வை ஓராண்டிற்கு ஒத்திவைக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இதற்கான அவசர சட்டம் பிறப்பிக்க இன்று நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் கிடைத்துள்ளது. இதுகுறித்து டெல்லியில் இருந்து கூடுதல் தகவல்களை தருகிறார் சிறப்பு செய்தியாளர் சலீம். ஏற்கனவே உச்சநீதிமன்றம் அவங்களுடைய தீர்ப்பை மிக தெளிவாக சொல்லிட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த வருடம் மருத்துவ நுழைவுத் தேர்வை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் ஸ்டாண்ட் இப்ப எல்லாருக்கும் கிளியர் ஆயிடுச்சு. ஆனால் மத்திய அமைச்சரவை அப்படிங்கிறதுக்கு ஒரு சில சிறப்பு அதிகாரங்கள் இருக்கு, சிறப்பு அந்தஸ்து இருக்கு. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி தான் இப்பொழுது இந்த சிறப்பு ஆர்டரை அவங்க போட்டிருக்காங்க. ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். மத்திய அமைச்சரவைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவர் இருக்கு. அந்த அடிப்படையில் அதிகாரத்தை பயன்படுத்தி அவசர சட்டத்தை கொண்டு வந்து ஜனாதிபதியின் ஒப்புதலுக்கு அனுப்பியிருக்கிறார்கள். அரசாங்கம் தரப்புல பேசி பார்க்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, உச்சநீதிமன்ற உத்தரவை ஒரு வருட காலத்திற்கு தள்ளி வைக்கத்தான் இந்த அவசர சட்டம். ஜனாதிபதி கையெழுத்து போட்டது அமலுக்கு வந்துடும். மாநிலங்களின் கோரிக்கையை ஏற்று நாங்கள் அதை பண்ணியிருக்கோம். மாநிலங்களை கலந்து ஆலோசித்து நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். இது தவிர நிறைய அரசியல் கட்சிகள்கிட்டையும் அவங்களுடைய கருத்துக்களை கேட்டோம். ஆக கலந்து ஆலோசிக்கப்பட்டு மாநிலங்களின் நலன் கருதி அவங்களுடைய கோரிக்கை ஏற்கப்பட்டு எடுக்கப்பட்டது இந்த முடிவு அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசிலிருந்து தகவல் சொல்லியிருக்காங்க.